எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. மேற்காசியா மற்றும் வளைகுடா நாடுகளில் நிலவும் சூழல் தொடர்பாக அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமை செயலர்களுடன் வெளியுறவுத்துறை ஆலோசனை நடத்தியது. வெளியுறவுத்துறையின் வெளிநாடு வாழ் இந்தியர் விவகாரங்களுக்கான செயலர் ஸ்ரீபிரியா ரங்கநாதன் காணொலி மூலமாக ஆலோசனை நடத்தினார். அந்த கூட்டத்தில் நாடாளுமன்றத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சமர்ப்பித்த அறிக்கையின் முக்கிய அம்சங்கள் விளக்கப்பட்டன. மேற்காசியாவில் இருக்கும் இந்திய தூதரகங்கள் மற்றும் துணை தூதரகங்கள் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து தகவல்கள் வழங்கப்பட்டன. இந்திய தூதரகங்கள் வெளியிடும் அறிவிப்புகள் மற்றும் ஆலோசனைகளை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது. போர் நிலவும் பகுதிகளில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை நாட்டுக்கு பாதுகாப்பாக அழைத்து வருவதற்கு வெளியுறவு அமைச்சகத்துடன் இணைந்து சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் விளக்கப்பட்டது. பிப்ரவரி 28 தொடங்கிய மோதலுக்கு பிறகு இதுவரை 67,000க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் பாதுகாப்பாக இந்தியா திரும்பியுள்ளதாக கூட்டத்தில் ஸ்ரீபிரியா ரங்கநாதன் தெரிவித்தார். பல மாநிலங்களின் தலைமை செயலர்கள் முன்வைத்த கோரிக்கைகள் மற்றும் குறிப்புகளுக்கு வெளியுறவுத்துறை விளக்கம் அளித்துள்ளது. மீட்பு பணிகள் போன்றவை குறித்து மாநில அரசுகள் வழங்கிய பரிந்துரைகளையும் பெற்றதாக வெளியுறவுத்துறை தெரிவித்தது. சிறப்பு கட்டுப்பாட்டு அறை, பிராந்திய பாஸ்போர்ட் அலுவலகங்கள் மற்றும் வெளியுறவு அமைச்சகத்தின் கிளை செயலர் அலுவலகங்கள் மூலம் மாநிலங்களுடன் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்தும் நடவடிக்கைகள் குறித்தும் அந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது.